டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸில் யூனிட் 1ஓட ஒரு ஓவரால் வியூ வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அல்லது அல்டிமேட்டை ஈல்டுன்னு சொல்லலாம், ஒர்க்கிங்கை மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸும் டார்ஷனை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா T/J = G θ/L τ/R. ஓகே, டீனா ட்விஸ்டிங் மொமெண்ட்டு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட யூனிட் நியூட்டன் மில்லிமீட்டரில் இருக்கும். டீனா போலர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mm/4 இருக்கும், இல்லை m/4 இருக்கும். ஜீனா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அது வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். டீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு ரேடியனில் இருக்கும். L வந்து லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டு. டவ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டு மில்லிமீட்டரில் இருக்கும். டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, சாலிட் ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டார்க்குக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 டவு d3. இதே போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னா ஜே அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணணும். அது π/32 d3 அப்படின்னு வரும். ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு டார்க்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, T = π/16 டவு அவுட்டர் டயமீட்டர் பவர் 4 மைனஸ் இன்னர் டயமீட்டர் பவர் 4 என்னது அவுட்டர் டயமீட்டர். ஓகே, அடுத்து போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜேன்னு சொல்லுவோம். அதை வந்து π/32 அவுட்டர் டயமீட்டர் பவர் 4 மைனஸ் என்னது இன்னர் டயமீட்டர் பவர் 4. பவர் டிரான்ஸ்மிட்டர் பை ஷாஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா P = 2π/nt/60. இதை P என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் வேர்ட்ஸில் நம்ம சொல்லுவோம். N அப்படிங்கிறது ஸ்பீட் இன் RPM, T அப்படிங்கிறது டார்க் ஆக்டிங் ஆன் ஷாஃப்ட். ஓகே, இப்போ ஒரு சம் வந்து பேசிக்கான சம் வந்து பார்க்கலாம். ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஒரு ஷாஃப்ட்டு 100 kW பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா 160 RPM. ஓகே, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் த மீன் பை 25%. ஓகே, மேக்ஸிமம் டார்க் வந்து மீன் டார்க்கு காட்டிலும் மீன் டார்க்கில் 25% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டார்க் கிடச்சிடும். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஷியர் சரி என்ன சொன்னால் மேக்ஸிமம் டார்க்கு அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீன் இதோட 25% கூட. இப்போ 100 + என்னது 25, அதை எப்படி டினோட் பண்ணிக்கலாம். Tmax = 1.25 × என்னது T மீன். ஓகே, பவர் வந்து 100 kW தெரியும். கிலோக்கு பதிலாக என்ன போட்டாச்சு 10⁻³ போட்டாச்சு. N வந்து 160 RPM. ஓகே, டவ் மேக்ஸ் வந்து 70 MPa. மெகா பாஸ்கலை வந்து 70ன்னு அப்படியே எழுதிட்டு மெகா பாஸ்கலை நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஓகே, Tmax = 1.25. 25% எக்ஸீஸ்ட் அப்படின்னு அர்த்தம்னா 100 + 25 125% அப்படின்னு அர்த்தம். 125/100 போட்டிங்கன்னா 1.125 என்னது 100 போட்டிங்கன்னா 1.25 வரும் இன்ட்டு T மீன். ஓகே, இதை பேஸ் பண்ணி பவர் தெரியும், 2πN தெரியும், T மீன் தெரியாது. ஓகே, பை என்னது 60. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், T மீன் கிடச்சிரும். ஓகே, நமக்கு Tmax தெரியணும் அப்படின்னா 1.25 × என்னது T மீன் சொல்லியிருந்தாங்க. T மீனோட வேல்யூ இங்கே நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 59 68 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் கிடச்சிருக்கும் Tmax. ஓகே, இப்போ சாலிட் ஷாஃப்ட்டு. ஓகே, ஏன்னா அது ஹாலோ ஷாஃப்ட் கிடையாது, சாலிட் ஷாஃப்ட்டு. இப்போ Tmax = π/16 டவ் மேக்ஸ் × d3. Tmax பதிலாக ஃபார்முலா π/16, Tmax பதிலாக 70 d3. ஓகே, இதுலேருந்து என்ன கமிச்சலாம் டயமீட்டர் கமிச்சலாம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா M/I = σ/y என்னது E/R. எம்னா பெண்டிங் மொமெண்ட்டு நியூட்டன் மில்லிமீட்டரில் இருக்கும், அதோட யூனிட்டு. I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mm/4 இருக்கும். சிக்மா அப்படிங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் வந்து இருக்கும். Y வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபைபர் ஃப்ரம் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே, இது நான் எப்படின்னு அந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து E அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ், அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். R வந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் மில்லிமீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு பேசிக்கான சம் பார்த்தலாம். ஒரு ரெக்டாங்குலர் செக்டாரில் ஒரு கேன்டிலிவர் பீம் அப்படின்னா ஒரு எண்டு இந்த பிளாக். ஓகே, இந்த பிளாக் தான் இந்த பிளாக் இங்கே இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ரெண்டு ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்க. அதில் கேன்டிலிவர் சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மோட்டாரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டாரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 400 நியூட்டன் அப்படின்னு சொல்லிடும். இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 mm. ஓகே, இது ரெக்டாங்கிள் செக்ஷன். ஓகே, இதில் ரெக்டாங்குலர் செக்ஷனில் ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த வித்து இஃப் த டெப்த் இஸ் ட்வைஸ் த வித்து. டெப்த்து ட்வைஸ் வித்து அப்படின்னா டெப்த்துனா நம்ம இதில் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதாவது ஆக்சுவலாக லென்த் இன்ட்டு பிரெத்து தான் நம்ம டினோட் பண்ணுறதுக்காண்டி டெப்த் அப்படிங்கிறத ஹையஸ்ட்டு வந்து ஹைட்ஸ்னு எடுத்துக்கிறோம், இதை பீன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அவன் என்ன சொல்லியிருந்தாங்க, டெப்த் இஸ் ட்வைஸ் தட் த வித்து. ஓகே, அப்போ டெப்த்னா என்னது ஹெச்னு நம்ம டினோட் பண்ணுவோம். நம்ம ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி எழுதணுங்கிறதுக்காண்டி H = 2 டைம்ஸ் B. ஓகே, சிக்மா எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்றிருக்காங்க 40 MPa 40 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, PSC டேட்டா புக்கில் கேன்டிலிவர் பற்றி பாயிண்ட் லோடுக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். M = W × L. W நமக்கு எவ்வளோன்னு தெரியும்
400ன்னு தெரியும், ஏன்னா அங்கே 400 நியூட்டன் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. எவ்வளோ லென்த்து 300 mm, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்க போகுது. அடுத்து செக்ஷன் மாடலஸ். ஓகே, அது ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு பிஹெச் ஸ்கொயர் பை என்னது ஆர். பி போட்டாச்சு, ஹெச்சுக்கு பதில் நமக்கு என்னென்னு தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 2 டைம்ஸ் ஆஃப் பி. ஓகே, 2b போட்டாச்சு. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2b கியூப் பை 3ன்னு வருதா. ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு என்னது இசட். இசட்டுக்கு பதிலாக நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணியாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சா. எம் இதில் சிக்மாவும் நமக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம், பிரெத்து கண்டுபிடிச்சலாம். இந்த பிரெத்து கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்னது ஹைட் டெப்த் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் தான் பிரெத்துன்னு இருக்காங்க. அப்போ பிரெத்து 16னா டெப்த் என்னது அதோட 2 மடங்கு. ஓகே, இதான் அந்த சொன்ன ஆக்சிஸ். இப்போ இந்த ஒரு பென்சில் இருக்குது, இதை அப்படி நான் வளைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவில் ஒரு பாயிண்ட் மிட் பாயிண்ட் எடுத்து அதை நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி வளைக்கும் போது இந்த உள்ளாரே இருக்கிற ஏரியா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகும். வெளியே இருக்கிற ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா எலாங்கேட் ஆகும். இது கம்ப்ரெஷனுக்கு உட்படும், இது எலாங்கேஷனுக்கு உட்படும். ஓகே, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே அப்படிங்கிறது இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது இன்னர் ரேடியஸ், இதுலேருந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா RN சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே நியூட்ரல் ஆக்சிஸ் சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Rன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்த்துடலாம். RI அப்படிங்கிறது இன்னர் ஃபைபர், RO அப்படிங்கிறது அவுட்டர் ஃபைபர், RN அப்படிங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ், R வந்து R கேபிட்டல் R வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஃபார்முலாஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி. ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு W பை என்னது லோடு பை ஏரியா. ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா பின்னு சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு பேஜ் நம்பர் 6.2லேருந்து சம வரமாக பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை அந்த அப்பில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இண்டிகேட்ஸ் இன்சைடுக்குன்னா ப்ளஸ்ஸு, அவுட் சைட் ஃபைபருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. ப்ளஸ்னால் இன்சைடுக்கு, அவுட் சைடுனா மைனஸ்ஸு. ஓகே, இப்போ ஒரு பஞ்சிங் மிஷின் வந்து இருக்குது. அது என்ன பஞ்சிங் மிஷின் ஷேப்பில் இருக்குன்னா ட்ராபிசாய்டில் ஷேப்பில் இருக்குது. ஓகே, இந்த பஞ்சிங் மிஷின் இப்படி இருக்குது அப்படின்னா அதை ட்ராபிசாய்டல் மாதிரி இப்படி வளைச்சி விட்டுருக்காங்க, பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிசாய்டல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்படி ட்ராபிசாய்டல் ஷேப் மாதிரி எப்படின்னா இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ட்ராபிசாய்டல் ஷேப் மாதிரி. ஓகே, இந்த காப்பு மாதிரி வச்சுக்கலாமே ட்ராபிசாய்டல் ஷேப்பில். இது சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். ட்ராபிசாய்டல் ஷேப்பில் தான். இது கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராபிசாய்டு மாதிரி இருக்கா. ஓகே, இப்போ இதை வச்சு என்ன டினோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா RIனா இந்த இடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐ ஷோட் இந்த ஃபிகர். இந்த டயக்ராம் கொஸ்டினில் கிவன் தான். ஓகே, இது 25ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து R அவுட்டர். ஓகே, 25 ப்ளஸ்ஸு அதோட அவுட்டரான விஷயம் எவ்வளவு இந்த இது. ஓகே, அப்போ இது இந்த 25 ப்ளஸ் இந்த இடமும் சேர்ந்து தான் என்னது இந்த இடத்துலேருந்து மொத்த ரேடியஸு. அப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 RO. ஓகே, இப்போ வந்து லோடு எவ்வளோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 500 நியூட்டன். ஓகே, இப்போ RN = 1/2 BI ப்ளஸ் BO இன்ட்டு என்னது H பை BI RI மைனஸ் என்னது B ஆஃப் BI BO இன்ட்டு என்னது H பை BI RI RO மைனஸ் BO RO. இந்த ஃபார்முலா மட்டும் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு தேவையான டேட்டாவை என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிட் பண்ணணும். ஹாஃப் போட்டாச்சு. BI எவ்வளவு 18. ஓகே, அந்த 18ங்கிறது இந்த டயக்ராம்லேருந்து எடுத்துரும், இந்த 18. ஓகே, இது R BO R. H எவ்வளவு 40. இதாக இருக்குது பார்த்தீங்களா 40. அதாவது 2 டைமென்ஷனில் அந்த ட்ரெப்பீசியம் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும். 2 டைமென்ஷனில் அந்த ட்ரெப்பீசியம் விசிபிளாக இருக்கா என்னன்னு தெரியல. இதை H நம்ம இன்னும் சொல்லுவோம் இந்த ஏரியாவை. ஓகே, அந்த ரெண்டு கோடையும் இதை A இது Bன்னு எடுத்து. ஓகே, அதான் 2 டைமென்ஷனில் எடுத்து இது பண்ணுற மாதிரி. ஓகே, ஆஃப் BIயோட வேல்யூ எவ்வளவு 18, Rோட வேல்யூ எவ்வளவு 6, B இது அவுட்டர் எவ்வளவு H எவ்வளவு 40, LN RO அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் இந்த இடத்துல 40 வரும்னா ROவோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரியும் 40ன்னு போடும். RI 25 போட்டிருக்காங்க, இந்த RO 40 வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, H 40 அது பிரச்சனை இல்லை. அடுத்து LN RO RI BI RO மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அந்த இடத்துல. இதை சால்வ் பண்ணிங்கன்னா RN எனக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ R கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா RI ப்ளஸ் H BIயோட வேல்யூ 2 இன்ட்டு BOவோட வேல்யூ BI BOவோட வேல்யூ. ஓகே, இதை சால்வ் பண்ணி இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் நான் ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு H இன்ட்டு B ப்ளஸ் BO. BIக்கான வேல்யூ, இதுக்கான வேல்யூ, Hக்கான வேல்யூ, இது கண்டுபிடிச்சா ட்ரெப்பீசியம் பிரச்சனை.
இப்போ எசன்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா E = Rn மைனஸ் என்னது R. நியூட்ரல் ஆக்சிஸுக்கும் கேபிட்டல் ஆர் வந்து என்னென்னு நம்ம சொல்லியிருந்தோம், சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். அது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு தான் எசன்ட்ரிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் பண்ண லோடு நமக்கு தெரியும். ஏரியா வந்து என்னது π/4d². இந்த சரி ட்ரப்பீசியத்துக்கு ஏரியா வந்து 12 H × BO + BI. அதை போட்டிங்கன்னா ட்ரப்பீசியடல் ஏரியா வந்து தெரிஞ்சிடும். போட்ட டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கிடைச்சி. பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா W 100 + என்னது 6 இதை போட்டிங்கன்னா இது கிடச்சிடும். ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் வி கெட் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து சிக்மா பி பெண்டிங்க்கு நான் ஃபார்முலா MHI AE RI. எனக்கு என்னெல்லாம் தெரியும், HI தெரியாது. அது RI மைனஸ் என்னது RN மைனஸ் என்னது RI. அப்போ இது போடலாம் எனக்கு H தெரிஞ்சிடும். H தெரிஞ்சது என்ன பண்ணியாச்சு, HIக்கு பதிலாக இதை தூக்கி நான் போட்டாச்சு. Mக்கு பதிலாக M = என்னன்னு கண்டுபிடிச்சோம், அதை தூக்கி போட்டாச்சு. பை ஏரியாவுக்கு பதிலாக 480, எசன்ட்ரிசிட்டி பதிலாக 2.85, RIக்கு பதிலாக 25. இதை போட்டிங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா கிடச்சிடும். இது வந்து இன்சைடு பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இது அவுட் சைடு பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அவுட் சைடு ஃபைபர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். MH0/AE R0. ஓகே, H0 கண்டுபிடிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா Rn மைனஸ் RO. ROவோட வேல்யூ வந்து 38.82, Rnோட வேல்யூ 65. இதையும் போட்டு இந்த ஃபார்முலா தூக்கி போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் படிச்சோம். ரிசல்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் பெண்டிங், அதோட வேல்யூ எவ்வளவு, பெண்டிங் இன்சைடு. அதனால் பெண்டிங் அவுட் சைடு ஒன்று கண்டுபிடிக்கணும். பெண்டிங் இன்சைடுன்னு என்னென்னு பார்த்தோம் ப்ளஸ்ன்னு சொன்னால், பெண்டிங் அவுட் சைடுன்னு என்னென்னு பார்த்தோம் மைனஸ்ன்னு சொன்னால், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ரெண்டுத்துலேயுமே வரதும் போது. ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்த்துடலாமா. ஒரு சர்க்குலர் சி செக்ஷனோட இது வந்துருக்காங்க. கார்பன் ஸ்டீல் 55 C8 வச்சு மேட் பண்ணியிருக்காங்க. அதோட சிக்மா ஒய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் 420 Nm/mm². இந்த லோடு ஆக்டிங் ஆன் த ஹூக் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 N. ஓகே, அந்த மாதிரி ஒரு சி செக்ஷன் இது இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லோடு என்ன பண்ணுறாங்க, தொங்க விடுறாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ RI அப்படின்னா 0.75Dன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ RO அப்படின்னா ஒரு டயாமீட்டர் ப்ளஸ் என்னது இந்த டயாமீட்டரையும் ஆட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டோம்னா 1.75D. ஓகே, இப்போ டபிள்யூட வேல்யூ வந்து 110 kN. இதில் தான் ஒரு லோட் என்ன பண்ணியிருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, இந்த செக்ஷன் வந்து என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன். அது மேலேருந்து பார்க்கும்போது அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பென்சில் இருக்குது, இது மேலேருந்து பார்க்கும்போது அதோட செக்ஷன் என்னது சர்க்கிள் மாதிரி இருக்கா. ஓகே, 110 kN, 110 கிலோவுக்கு தான் 10⁻³ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ தெரியும், சிக்மா ஒய் தெரியும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் சிக்மா ஒய்யும் ரிலேட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடணும், சிக்மா மேக்ஸ் கிடச்சிடும். இப்போ இதுக்கான வேல்யூ இதுக்கு போட்டிங்கன்னா சிக்மா மேக்ஸ் எனக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். சிக்மா மேக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் சர்க்குலர் செக்ஷனுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு ரேடியஸ்க்கான வேல்யூ பேஜ் நம்பர் 6.3 டேட்டா புக்லேருந்து எடுத்து RO √RO ப்ளஸ் √RI த ஹோல் ஸ்கொயர் பை என்னது 4. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்காங்கப்பா. A² + B² + என்னது 2 × AB. இதுக்கான வேல்யூ 2, இதுக்கு ரெண்டுத்தையும் ஆனால் வேல்யூ பை என்னது 4. இதை சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், Rn எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் கேபிட்டல் R கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RI ப்ளஸ் என்னது D/2. RI எனக்கு என்ன தெரியும், 0.75D தெரியும். இது D/2 எவ்வளவு, ஒரு நிமிஷம், D/2 வந்து எனக்கு D வந்து என்ன தெரியாது. அப்போ 1/2 பண்ணால் என்னது 0.5 இன்ட்டு என்னது D. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1.25 என்னது Dன்னு வருமா. இப்போ ஏரியா இது சர்க்கிள் அப்படிங்கிறதுனால π/4 D² போட்டாச்சு. இதுக்கு எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ் மைனஸ் என்னது R, அதை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா எசன்ட்ரிசிட்டி தெரிஞ்சிடும். இப்போ டேரக்ட் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா W/A, Wக்கான வேல்யூ Aக்கான வேல்யூ. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்று தெரிஞ்சிடும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட்டு W இன்ட்டு என்னது R, Wக்கான வேல்யூ Rக்கான வேல்யூ, பெண்டிங் மூமெண்ட் தெரிஞ்சிடும். இப்போ இன்சைடு ஃபைபர்னால் என்னது ப்ளஸ்ன்னு எடுப்போம். இது என்ன, இது வந்து சர்க்குலர் ஃபைபர். ஓகே, சிக்மா BI வந்து MHI AE RI. HIக்கு எப்படி கண்டுபிடிக்கும், இது ப்ரீவியஸான சம் அதே கேரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரி தான். ஓகே, சிக்மா பிக்கு Mக்கான வேல்யூ, HIக்கான வேல்யூ, Aக்கான வேல்யூ, ஏரியா, Eக்கான எசன்ட்ரிசிட்டிக்கான வேல்யூ, RIக்கான வேல்யூ. ஓகே, அடுத்து டயாமீட்டர் ஆஃப் த ஹூக் சிக்மா RI. இதில் +1 போட்டு கண்டுபிடிப்போம், அடுத்து -1 போட்டு கண்டுபிடிப்போம். இதிலே நமக்கு D மட்டும் தானே தெரியாது. சிக்மா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னது அது, சிக்மா BIக்கு என்னது அது, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. இது ப்ளஸ் இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு D என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 7.2 அவைலபிளாக இருக்குது.
சிக்மா 1/2 1/2 சிக்மா எக்ஸ் எக்ஸ்னா அப்படின்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் சரி சிக்மா 1 சிக்மா 2 அப்படின்னா இது மேக்ஸிமம் இது மினிமம்னு சொல்லுவோம். சிக்மா எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ், சிக்மா ஒய்னா ஒய் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகுது. ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 × tau ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ என்ன லோடெல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லோடு, பெண்டிங் லோடு, டார்ஷனல் லோடு. ஆக்சியல் லோடு அப்படின்னா ஒரு கேண்டிலிவரில் ஒரு இழுக்கிற மட்டும் ஓகே. அப்போ அதில் சிக்மா எக்ஸ் இருக்கும், எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இருக்கும், அப்போ லோடு பை ஏரியா இருக்கும். என்னெல்லாம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் இருக்காது, ஏன்னா இது லீனியராக தான் இருக்குது. டவு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இப்போ பெண்டிங் லோடுன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் லோடு இருக்கும், ப்ளஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லோடு இருக்கும். அதில் ஒய் ஆக்சிஸில் உள்ளதும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது ஓகே. இப்போ இது பாசிட்டிவ் அப்படின்னா டாப் போர்ஷனில் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் அப்படின்னா பாட்டம் போர்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டார்ஷனல் லோடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டார்ஷனா முறுக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. டவு எக்ஸ் = 16 t என்னது πd3. இதில் வந்து ரெண்டு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுமே என்னது தான் 0 தான், ஏன்னா அதில் முறுக்கு விசை மட்டும்தான் செயல்படுது, ட்விஸ்டிங் ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, மெகா பாஸ்கலாக இதுன்னு கன்வெர்ட் பண்ணியாச்சு. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க இப்போ ஓகே. ஜஸ்ட்டு சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிக்மா ஒய் கொடுத்துருக்காங்க, ஷியர் கொடுத்துருக்காங்க ஓகே. சிக்மா எக்ஸ்னால் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஆக்சியல், ஒய் டைரக்ஷனில் இருக்குன்றது சிக்மா ஒய், ஷியர் அப்படிங்கிறது டவு எக்ஸ் ஒய்னு டெனோட் பண்ணுவோம். அது அப்படியே அந்த ஃபார்முலா கொடுங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு ஓகே. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸில் தூக்கி போட்டிங்கன்னா சிக்மா 1 = ½ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், சிக்மா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 tau எக்ஸ் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா சிக்மா 1 தெரிஞ்சிடும். இப்போ மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னால் சிக்மா 2 நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃபார்முலா அப்படின்னும் ஆஃப் இதுக்கு இது ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் வி கெட் த ஆன்சர் ஓகே. நம்ம கூட பார்த்துக்கணும். இப்போ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகே. இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, அதில் சிக்மா 1 கண்டுபிடிக்கணும், சிக்மா 2 கண்டுபிடிக்கணும், சிக்மா 3 கண்டுபிடிக்கணும். இந்த 3ல் எது பெருசோ அதான் சிக்மா மேக்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ஓகே. அடுத்து இது இன்னொரு தியரி, இந்த தியரியோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் தியரின்னு சொல்கிறாங்க ஓகே. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெஸ் தியரி, இது ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. இது பேர் கெஸ்ட்டு அல்லது கூலம்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ஆஃப் எதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா 1க்கும் சிக்மா 2க்கும் ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, சிக்மா 2க்கும் சிக்மா 3க்கும் ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, சிக்மா 3க்கும் சிக்மா 1க்கும் இதில் எது மேக்ஸிமம் அதான் என்னது சிக்மா மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அடுத்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரி ஓகே, அது செயின்ட் வெனான்ஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் காமா இன்ட்டு சிக்மா 2 + சிக்மா 3 இது ஒன்று கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் ஒன்று கண்டுபிடிங்க. அடுத்து இந்த டேர்ம் ஒன்று, இது 3ல் எது பெரிய வேல்யூ அதான் என்னது சிக்மா மேக்ஸ்னு எடுத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, சிக்மா 1² + சிக்மா 2² + சிக்மா 3² - 2 × காமா இன்ட்டு சிக்மா 1 இதை கண்டுபிடிச்சி அதான் என்னது சிக்மா மேக்ஸ். இந்த வேல்யூ ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் என்னது சிக்மா மேக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதான் சிக்மா மேக்ஸ் ஸ்கொயர். ஆக்டாஹெட்ரல் அல்லது டிஸ்டார்ஷன் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வேல்யூ தான். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு தான் என்னது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எல்லாமே வந்து டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கேட்குறாங்க. காமாவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. பிஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000, பிஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000. இந்த இருக்குது பார்த்திங்கன்னா ஷியர் ஃபோர்ஸு, ஆக்சியல் லோடு, ஷியர் லோடு, ஆக்சியல் ஷியர் ரெண்டு லோடு கொடுத்துட்டாங்க. சிக்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100, காமா வந்து 0.3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கும். லோடு பை ஏரியா சர்க்குலர் தானே, போல்ட்டு நட்டு சர்க்குலர் தான், அது தனியாக கண்டுபிடிங்க. அடுத்து டவு எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான இது இதுக்கான இது. இப்போ சிக்மா எக்ஸும் தெரிஞ்சிடும், ஸ்டவ்வும் தெரிஞ்சிடும் ஓகே. இப்போது அந்த என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, அடுத்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, அடுத்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, அந்த 5 தியரியும் கேட்டிருக்காங்கப்பா ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு தியரி எழுதியாச்சு. ஆஃப் சிக்மா எக்ஸுக்குரிய வேல்யூ, சிக்மா ஒய் கிடையாது, ஏன்னா இதில் நமக்கு ஒரு ஆக்சியல் லோடு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா லோடு ஆக்சியல் லோடு, ஷியர் லோடு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஷியரும் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு, ஒய் லோடு எனக்கு என்னது 0 தான். இந்த ஈக்குவேஷனில் ஒய் லோடுக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கோங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்று கிடச்சோம் ஓகே. அதை வந்து சிமிலர்லி சிக்மா 2 கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி தான், ஏன்னா இதில் சிக்மா 1 தான் மேக்ஸிமம், சிக்மா 2 என்னது மினிமம். கண்டுபிடிச்சாச்சா? ஒரு தடவை கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து இப்போ வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 எனக்கு கிடையாது, ஏன்னா இதில் 2 தான், சிக்மா 1 சிக்மா 2 மட்டும் தான் கண்டுபிடிச்சோம்.
த்ரீ டைமென்ஷனல் கிடையாது. ஓகே, சிக்மா மேக்ஸ் இப்போ இது ரெண்டு இதில் சிக்மா மேக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும் 100. ஓகே, இது ரெண்டில் எது பெருசு, இதான் பெருசு. அப்போ இது ஈக்குவல் தான் எனக்கு 100. அதுலேருந்து என்ன முடிச்சலாம், டைமென்ஷன் முடிச்சலாம். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரிக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. இது ரெண்டுத்துக்கும் சரி, இதுக்கு சிக்மா 1க்கான வேல்யூ தெரியும், சிக்மா 2க்கான வேல்யூ தெரியும். இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 2க்கும் 3க்கும் தெரியாது, ஏன்னா 3 வந்து கிடையாது, அப்படின்னா முட்டை. சிக்மா 2 தெரியும். ஓகே, அடுத்து சிக்மா 3யும் தெரியாது, கிடையாது, 0 0 0. அடுத்து சிக்மா 1க்கான வேல்யூ போட்டோம். இப்போ இங்கே 1 கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த 1 கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த 1 கண்டுபிடிச்சிருக்கோமா. இது 3ல் எது பெரிய வேல்யூவோ அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், 100க்கு ஈக்குவேட் பண்ணணும். இது 3ல் எது பெரிய வேல்யூ, 18 0 11 தான் பெருசு, அது ஈக்குவல் எனக்கு 100. இதுலேருந்து ஒரு டயமீட்டர் கண்டுபிடிச்சோம். அடுத்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகே, அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதுக்கான ஃபார்முலாவுக்கு இந்த டேர்முக்கு தனியாக கண்டுபிடிங்க. சிக்மா 1 காமாவோட வேல்யூ, சிக்மா 2 சிக்மா 3 தெரியாது, கிடையாது. ஓகே, அதுமாதிரி இந்த டேர்ம் சிக்மா 2 மைனஸ் காமா இன்ட்டு சிக்மா 3 ப்ளஸ் சிக்மா 1, இதுக்கான வேல்யூ சிக்மா 3க்கான வேல்யூ சிக்மா 3 சிக்மா 1. ஓகே, அதுக்கு தனி. அதுமாதிரி தேர்ட் டேர்முக்கு தனியாக கண்டுபிடிங்க. இந்த 3 டேர்மையும் கண்டுபிடிச்சி இந்த 3 டேர்மில் எது பெருசு, 16 163 தான் பெருசு, அதை சிக்மா 100க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அதில் ஒரு டயமீட்டர் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, சிக்மா 1 ஸ்கொயரு, சிக்மா 2 ஸ்கொயரு, சிக்மா 3 ஸ்கொயரு. 3 வந்து கிடையாது, அதனால் முட்டை. -2 காமா, சிக்மா 1ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. அடுத்து 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்குனாலே அது ஆட்டோமேட்டிக்காக முட்டை தான். 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா ஆட்டோமேட்டிக்காக அது என்னது முட்டை தான். இப்போ இது ரெண்டு தான் மட்டும் தான் வரும். சிக்மா 1 சிக்மா 2 இது ரெண்டையும் பெருக்குனா இது வரும். ஓகே, ஏன்னா சிக்மா 3 இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். சிக்மா ஸ்கொயர் மேக்ஸ் அப்படின்னா சிக்மா மேக்ஸ் எனக்கு 100ன்னு தெரியும், அப்போ 100 ஸ்கொயர். அப்போ இதில் சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு இது கிடைக்கும். இது 100 இது கூட ஈக்குவேட் பண்ணி டயமீட்டர் என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்து டிஸ்டார்ஷன் அதே மாதிரி தான். சிக்மா 1 ஸ்கொயரு, சிக்மா 2 ஸ்கொயரு, இது ப்ளஸ்ஸுங்க, ப்ளஸ் சிக்மா 3 ஸ்கொயரு மைனஸ் 2 சிக்மா 1 இன்ட்டு சிக்மா 2. இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும். சிக்மா ஸ்கொயர் வந்து 100 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணி இதுக்கு டயமீட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சு முடிஞ்சிச்சா. ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ண பார்த்தோம், கிளிக்கத்தான் பார்ப்போம். ஓகே, அது கிராஸ் செக்ஷனில் ஏற்படுற பாதிப்பு அதான். அதை வந்து கேடின்னு சொல்கிறாங்க. அதை வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற இது ரேஷியோவில் டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 kN ஆக்ட் ஆகுது. நமக்கு இந்த டயக்ராம் வச்சு எழுதிடலாம். அவுட்டர் டயமீட்டர் வந்து 50, இதோட அந்த கர்வோட இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm. இது உள்ளது பார்த்திங்கன்னா 25ன்னு கொடுத்துருக்காங்க. அது பெருசு, இது என்னது சிறுசு. ஓகே, டிஆர். இப்போ நாமினல் கண்டுபிடிக்கணும், P/NG. அதுக்கு முன்னாடி கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்டு ஷாஃப்ட்டு வந்து ஃபில்லட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரெக்டாங்குலர் ஃபில்லர் ஷாஃப்ட்டு அடுத்து சென்டர் கேட்டிருக்காங்க. கால்குலேட் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஷாஃப்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ரெக்டாங்குலர் பிளேட்டில் வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆனால் எப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஷாஃப்ட்டுக்கு இந்த ஷாஃப்ட்டை வந்து ட்ரா பண்ணியாச்சு. டயமீட்டர் சின்ன டயமீட்டர், இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ். ஓகே, இந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஃபில்லட்டு. நாமினல் ஈக்குவல் P/NG A மீன். பியோட வேல்யூ போட்டாச்சு. ஏரியா π/4 25d². ஓகே, அதில் ஏரியா மினிமம் தான் கீழே போகணும். நான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏரியா அப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகே, இது ஒரு ரூல். இது ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்னும் நாமினல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ R/D என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/NG 2.25. இதோட வேல்யூ என்னது 0.2. அப்போ D/D என்ன பார்த்தீங்கன்னா 2. இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த கிராஃப் ஒன்று இருக்கும்பா, பேஜ் நம்பர் 7.8 இருக்கும். ஓகே, இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா D/D இந்த இடத்துல வெட்டுற இடம் இந்த இது. ஓகே, இதோட ரேஷியோ என்ன இருக்குது, 0.2 இருக்குது. அது எக்ஸ் ஆக்சிஸில் 0.2. இந்த இடத்துல இந்த கிராவில் வெட்டுறதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இடதுகை பக்கம் எழுதிங்கன்னு வச்சுக்கலாம். அதான் என்னது கேடி. இந்த கேடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் இதாக. புரிஞ்சுதா? அதாவது R/D என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0.2. அதை எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே பிளாட் பண்ணிடுவோம். அது 0.2 நோட் பண்ணிடுவோம். அடுத்து D/D என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அது இந்த கர்வ். ஓகே, இந்த இடத்துலேருந்து இந்த கர்வில் வெட்டுற இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த கர்வில் வெட்டுற இடத்துலேருந்து அப்படியே இடதுகை நோக்கி ஒரு கோடு போட்டிங்கன்னா அதான் என்னது கேடி. இந்த கேடி என்ன இந்த பண்ணுற டயக்ராம் மூலியமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிடைக்கும். இதில் எனக்கு மேக்ஸிமம் தெரியாது, நாமினல் என்ன தெரியும் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு தானே கேட்டாங்க. ஓகே, செகண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் செஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு கோலை போட்டு தூக்கி விட்டாச்சு. ஓகே, ரெக்டாங்குலர் செஷனோட திக்னஸ் வந்து 10 mm கொடுத்துருந்தாங்க. அப்போது
விட்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60, ஏ வந்து அந்த ஹோலுக்கு வந்து 12, ஹெச் வந்து 10 mm. ஹோலுக்குரிய இது ரெக்டாங்குலர் செக்ஷன் ஹோலுக்குரிய ஃபார்முலா இது P/, W - A × ஹெச். ஜஸ்ட்டு ஃபார்முலா டினோட் பண்ணுங்கள், கிடச்சிரும். ஓகே, இதில் வந்து A/W என்னென்னு பார்த்தீங்கன்னா 12/60, அதுக்கு 0.2. A/Wவோட 0.2, மீதி D/D அதே வேல்யூ தான். ஓகே, இந்த மாதிரி 0.2ல் இருந்து இந்த D/Dயில் எங்கே விட்டுதோ அங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இடதுகை பக்கம் எழுதிங்கன்னா எனக்கு KTயோட வேல்யூ தெரிஞ்சிடும். 2.5 KTயோட வேல்யூ 2.5 தெரிஞ்சுன்னா இதுலேருந்து என்ன வச்சுக்கலாம், இந்த ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இன்டியூஸ் கிரியேட் ஆகிறது தெரிஞ்சிடும். இது சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, அதே கான்செப்ட் தான். R/D/D கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வெட்டுறது, இந்த இடத்துல வெட்டுறது, இந்த இடத்துல அப்படி இழுத்திங்கன்னா KT என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம வேரியபிள் லூப்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மீன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிட்யூட் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கழிச்சு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஃபட்டிக் ஸ்ட்ரென்த் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KFன்னு டினோட் பண்ணுவோம். அதை என்ன எப்படி டினோட் பண்ணுவோம்? ஸோ கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 + Q × KT - என்னது Q அப்படிங்கிறது நாட் சென்சிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். KT அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். KT வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 1ன்னு சொல்லி எடுத்து சம்மா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டரை K சர்ஃபேஸ் SURன்னு எடுப்போம். அடுத்து சைஸ் ஃபேக்டரை வந்து KSIZன்னு எடுப்போம். ஓகே, அடுத்து லோடு ஃபேக்டரை KLன்னு எடுப்போம். இது ரிலேஷன் பிட்வீன் மாடிஃபைடு எண்டூரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு டு ஆக்சுவல் எண்டூரன்ஸு. சிக்மா -1 டினோட் பண்ணுவோம். K சர்ஃபேஸ் இன்ட்டு K சைஸு இன்ட்டு என்னது KLனா லோடு ஃபேக்டர் இன்ட்டு சிக்மா -1 நியூட்ரலு. சிக்மா மேக்ஸ் கொடுத்துருக்காங்களா, சிக்மா மினிமம் கொடுத்துருக்காங்களா, என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான் N, அதை வந்து 0.2 கொடுத்துருக்காங்க. சிக்மா Y வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.55, சிக்மா அந்த இது பார்த்தீங்கன்னா ஈல்டு சிக்மா Y தான் ஈல்டு 0.55 டைம்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் சிக்மா U. அடுத்து சிக்மா -1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.5 சிக்மா U. ஃபஸ்ட்டு மீனாக ரெண்டுத்தையும் தூக்கி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், சிக்மா மேக்ஸ் மினிமம் மட்டும். அடுத்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா ரெண்டுத்தையும் கழிச்சு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. இதில் ப்ளஸ் இருக்குது, ஆனால் இதில் மைனஸ் நெகட்டிவில் கொடுத்துருந்ததுனால மைனஸு. ஓகே, அடுத்ததில் மைனஸ் என்ன ப்ளஸ்ன்னு ஆகும். ஓகே, இப்போ KF கேட்டிருக்காங்க 1 + என்னது Q × KL - KT - என்னது 1. KT கொடுக்கல அப்படின்னா அது என்னென்னு 1 எடுத்துக்கோங்க. அப்போ இந்த டேமே செத்து போயிடும், 0 ஆயிரும். KF = என்னது 1. இப்போ மாடிஃபைடு குட்மேன் ஈக்குவேஷன் 1/N = KT × சிக்மா M/σU + சிக்மா A என்னது சிக்மா -1. சிக்மா -1க்கு நம்ம கொஷினில் ஆல்ரெடி கிவன் என்டியூரன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்மா -1 = 0.5 சிக்மா U. சிக்மா -1 போட்டால் இதுக்கு மேலே போட்டாச்சு, இதுக்கு மேலே போட்டாச்சு, இதுக்கு மேலே போட்டாச்சு. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சிக்மா U என்னென்னு தெரிஞ்சு. அது ஷோல்டர் பேக், குட்மேன் ஷோல்டர் பேக். ஓகே, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, அடுத்து ஷோல்டர் பேக்கோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணும். KF வந்து 1 நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் சிக்மா U என்னென்னு தெரிஞ்சோம். ஜஸ்ட் இதுதான் அதே மாதிரி சம்பளம் D கொடுத்துருக்காங்க. டவு மேக்ஸு, பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸு, அல்டிமேட்டு, ஈல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. KZ எல்லாமே கொடுத்துருக்காங்க. டவு மேக்ஸு இது இந்த ஃபார்முலா ரிலேஷன் வச்சு டவு மேக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிடலாம். அதை இதில் தூக்கி போட்டிங்கன்னா டவு மினிமம் என்னென்னு தெரிஞ்சிடும். இதில் ஷியராக வச்சு செஞ்சுப்போம். இப்போ நான் இதுக்கு முந்தின சம்பளம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு செஞ்சோம்னா இதில் அப்படியே ஷியராக வச்சு செய்யணும். எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 நம்ம வச்சு செஞ்சோம் பார்த்திங்களா, அதை அப்படியே இதில் உல்ட்டா எல்லாமே ஷியராக வச்சு செய்யணும். அப்போ இந்த இடத்துலையும் ஷியர் தான், அந்த இடத்துலையும் ஷியர் தான், இந்த ஃபார்முலையும் ஷியர் தான். அப்போ இதுக்கு ஆம்ப்ளிடியூடு ப்ளஸ் வந்தால் இதுக்கு என்ன வரும் -1. மீனுக்கு ப்ளஸ் வந்தால் ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன வரும் -1 வரும். ஓகே, ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இந்த சம் கூட அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். யூனிட் 1 வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நான் மித்த யூனிட்டுக்கான வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாரிட்டியை கொஞ்சம் 720 வச்சு உட்காருங்க, கண்டிப்பாக தெளிவாக தெரியும். பாய்.